பைக் டெக்னீஷியன் 1 அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்பெண்டர் BS6 தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒயரிங் கம்ப்ளைண்ட்டில் இதுவும் ஒன்று. பேட்டரிக்கு பின்பக்கம் அந்த ஏர் ஃபில்டர் கேப்பில் வந்து இந்த ஒயர் கட் ஆகிடும். சாவி ஆன் பண்ணோன்னு ரிட்டர்ன் மெயின் சொல்லுவாங்க. இந்த ஒயர் கட் ஆகிடும். நம்ம முதல்ல என்னென்னா கரண்ட் வரல அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 ஃபியூஸ் முதல்ல செக் பண்ணணும், நல்லா இருக்கான்னு பார்க்கணும். 3 ஃபியூஸும் நல்லா இருந்து சாவி ஆன் பண்ண பிறகு இன்ஜெக்டர், இக்னிஷன் காயில், புர்ஜு வால்வுக்கு போன்றதுக்கு எல்லாமே மெயின் வரும். ECM இல்லாமையே சாவி ஆன் பண்ணால் மெயின் வரும். அந்த மெயின் வராத பட்சத்தில் இந்த ஒயரை சந்தேகப்படலாம். நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா இந்த பக்கம் ECM சைட்லேருந்து அந்த ஒயரை வந்து நம்ம கரெக்டாக கட் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக சோதனை செய்கிற முறை இது. ECM சைட்லேருந்து லைட்டாக அந்த ஒயரை இழுத்தா தனியாக வந்துடும். அப்படி வந்துருச்சுனாவே வந்து நம்ம என்ன பண்ணலாம், தனியாக ஒரு ஒயர் போடலாம்னு நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 ஒயர் ஒன்றா அந்த இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் போகும் உங்களுக்கு. எனவே தனியாக ஒயர் போட்டாலும் இன்னும் 2 ஒயர் கனெக்ஷன் ஆகும், நின்று போயிடும். எனவே வந்து நண்பர்கள் வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் பட்சத்தில் இந்த மாதிரி ECM சாக்கெட்டை கழட்டிட்டு அந்த ஒயரை மட்டும் இழுத்து பாருங்கள். வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக பிரித்து அந்த 3 ஒயரை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எப்படி தண்ணி போய் லீக் ஆகுதுன்னு தெரியல. அந்த இடத்துல தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஆகிடுது, அந்த க்ரீனிஷ் ஆகிடும். வந்து இந்த பச்சை கலர் பூ பூத்த மாதிரி ஆகிடு, அந்த ஒயர் எல்லாம் கட் ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா புர்ஜு வால்வுக்கு வரக்கூடிய மெயின் இது. அது மட்டும் இல்லாமல் புர்ஜு வால்வுக்கு மட்டும் இல்லை, இக்னிஷன் காயிலுக்கு வரக்கூடிய மெயின் ஒயர் ஒரே லைன் தான் வரும். அதுக்கப்புறம் இன்ஜெக்டர் வரக்கூடிய மெயின் லைன் வரும். இது 3 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். மெயினாக வந்து இக்னிஷன் காயில் ஒயரும் இன்ஜெக்டர் ஒயரும் நமக்கு கண்டிப்பாக மெயின் வரணும். அதுக்கப்புறம் தான் சிக்னல் வரும். இது வந்து இன்ஜெக்டருக்கு வரக்கூடிய ஒயர். 3மே ஒரே கலர் ஒயர் தான் வரும் உங்களுக்கு. இதில் 3லேயும் கரண்ட் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒயரை கட்டாக இருக்குன்றதை கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு உடனே எடுத்த உடனே ஒயரையும் கிளிக்காமல் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ECM சாக்கெட் சைட்லேருந்து அந்த ஒயரை இழுத்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிரித்து பண்ணிக்கலாம். இது வந்து BS6 ஸ்பெண்டர் வாகனங்களில் நிறைய வண்டிகளில் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் நிறைய பதிவும் போட்டிருக்காங்க. இருந்தாலும் மற்ற நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் இதை வண்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பார்க்காத நண்பர்கள் வந்து எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு போட்டிருக்கோம். ஸோ BS6 வாகனங்களில் தொடர்ச்சியாக ஸ்பெண்டரில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் இதுவும் ஒன்று. ஸோ ஒயரிங்கோடைய கம்ப்ளைண்ட் இருக்குது நிறைய அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக இந்த ஏர் ஃபில்டர் கேப் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கட் ஆகுது கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. அங்கே எடுத்தோன்னே ஒயரை நம்ம க்ளீன் பண்ணி பார்க்க முடியாது. எடுத்த உடனே அங்கே தான் கட் ஆகிருக்குன்னு நினைக்க வேணாம். 3 ஃபியூஸ் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இக்னிஷன் காயில், புர்ஜு வால்வு, இன்ஜெக்டருக்கு இந்த மெயின் ரிட்டர்ன் சப்ளை வராத பட்சத்தில், ECMக்கும் இந்த சப்ளை வராத பட்சத்தில் இது கட் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக வேலை செய்யலாம். நன்றி, வணக்கம்.